குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான இனிப்பு பூரி. இதை வந்து நம்ம எப்படி மாவு பிசைஞ்சு எப்படி அதை ஸ்டஃப் பண்ணி என்ன உள்ளே வச்சு செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங், வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு பூரி செய்ய போகிறோம். பூரிக்கு எப்பயும் போல் நாம் நார்மலாக பிசைஞ்சிக்கிற மாதிரி தான் இது மாவு பிசைஞ்சிக்கணும். அதுக்கு கொஞ்சம் இது சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது மாவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் ஏலக்காய் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காய் தூள் வந்து பாருங்கள், இதில் ஏலக்காய் தூள், இது சர்க்கரை, தேங்காய் துருவல் இது வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது இருக்கட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் போல் மாவு இதை கெட்டியாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொஞ்சம், அதாவது சப்பாத்தினா கொஞ்சம் லைட்டாக தலை இருந்தப்போ, பூரின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக மாவு. இதுக்கு வந்து ரொம்ப நேரம் அழுத்தி பிசையணுன்றது இல்லை, ஓரளவுக்கு நல்லா பதமாக கரெக்டாக பிசைஞ்சு வச்சுட்டு, இது ஊறணுன்றதெல்லாம் கிடையாது. சப்பாத்திக்கு தான் ஊறணும். 1/2 hour 1 hour ஊறினா கூட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பூரிக்கு வந்து நம்ம பிசைஞ்ச உடனே செய்யலாம். நம்ம இமிடியேட்டாக செய்ய ஆரம்பிக்கலாம். இனிப்பு பூரி செய்கிறதுக்கு இந்த தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் சுகர், நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் இதை போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பொடி பொடிச்சிட்டோம்னாக்க அதை உள்ளே வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து அது பொடிச்சிக்கலாம். இது பொடிச்சாச்சு, கொஞ்சம் நல்லா தூளாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ சுகரும் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் நல்லா சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம பூரிகளாக திரட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை இந்த மாதிரி சின்னதாக சின்ன உருண்டைகளாக செஞ்சுட்டு, இந்த மாதிரி சின்னது போதும் இந்த அளவுக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன பூரிகளாக செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக பாக்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து என்ன அவங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுக்கணும். ஒரு ஸ்டேஜ் அதுக்கப்புறமா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இந்த தேங்காய் மிக்ஸ், சுகர், இந்த மிக்ஸை வச்சுட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம், இந்த ஒரு தண்ணி லேசாக தொட்டுட்டு இப்படி பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். லேசாக தண்ணி தொட்டு இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சிடலாம். இதே மாதிரி நம்ம இது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி 4-5 நம்ம இது மாதிரி திரட்டிட்டு எண்ணெய் இங்கே வந்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. காயறதுக்குள்ளே நம்ம இது ஒரு 4-5 குழந்தைங்களுக்கு அதுக்கு மேலே கொடுக்க தேவையில்லை. நம்மளுக்கு இனிப்பு வேண்டாம்னா நம்ம வீட்டில் அப்படியே இந்த மாதிரி பூரி பண்ணி அதை போட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி தொடும்போது மாவில் ஒரு பசை வரும் இல்லைங்களா, இது வந்து நல்லா இப்படி சேரும்போது நல்லா ஒட்டிக்கும். இது இந்த கார்னரில் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இது மாதிரி நம்ம தேவையோ 2 குழந்தைங்க இருந்தாக்க ஒரு 8வது செஞ்சு 4 நாள் போட்டு பாக்ஸில் கொடுக்கணும். ஒரு குழந்தையா இருந்தால் ஒரு 4-5 செஞ்சால் போதும். நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு காரம் தான் இஷ்டம் அப்படின்னா இதை அப்படியே பூரிகளாக போட்டு நம்ம ஒரு மசாலோ சட்னியோ செஞ்சு அதை வந்து நம்ம கூடவே அதையும் பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கிறத ஒன்றா போடலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு கடாயில் நம்ம பண்ணோம்னாக்க நம்ம ஒரு 2-3 கூட போட்டு பொரிச்சிக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லையா ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கே கூட பண்ணி கொடுத்துடலாம். இது ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம சர்க்கரை வேண்டாம்னா நம்ம வெள்ளத்தூள் இருக்கு இல்லைங்களா, நாட்டு சர்க்கரை, அது கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனாலும் அந்த சுகரோடைய ஸ்வீட்டை வந்து எதுவுமே பீட் பண்ண முடியாது. இப்போ நம்ம அவேர்னஸ் இருக்கோம், அதிகமாக சுகர்லாம் யூஸே பண்ணுறது இல்லை வீட்டில் இல்லை. நான் இப்போ குழந்தைங்க காட்டுறதுக்காக மட்டும்தான் சுகர் யூஸ் பண்ணேன். நம்ம ஒயிட் சுகர் வீட்டில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதே கிடையாது. சூப்பரான ஒரு நல்ல அருமையான குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் சப்போஸ் லஞ்சுக்கு பண்ணி கொடுக்க இல்லை மத்தியானமாக சாயங்காலமாக வர குழந்தைங்களுக்கு செஞ்சு வச்சா கூட வந்த உடனே கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. மெதுவாக திருப்பி போகணும் மேலே. நம்ம ஒரு செகண்டு நம்ம கேர்லெஸ்ஸாக திருப்பி போட்டோம்னா முகத்து மேலேயோ கை மேலேயோ கொஞ்சம் ஆயில் வந்து அடிச்சிடும். பார்த்து நிதானமாக எடுக்கணும். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். 1 by 1 நம்ம எடுத்துடலாம். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் வச்சிடலாம். சப்போஸ் ஆயில் அதிகமாக இருக்கே வேணாம் அப்படின்னு நினச்சாக்கா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டிங்கனாக்கா கொஞ்சம் அந்த ஆயிலெலாம் எடுத்துருது. இன்னும் ஒரு 2-3 போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து மைதா மாவு ரவை சிரோட்டி ரவையில் செய்வாங்க, அது வந்து வேறு. இது வந்து நம்ம செய்கிறது வந்து குழந்தைங்களுக்காக பாக்ஸுக்காக செய்கிறது. ரவையில் செய்கிறது பிள்ளையார் இதுக்கு வந்து நம்ம நைவேத்தியம் வைக்கிறது வந்து ரவையில் வெள்ளைப்பூரணம் செஞ்சு வைக்கிறது. அது வந்து கடுகுன்னு சொல்லுவாங்க கன்னடத்தில். இது ஜஸ்ட்டு சும்மா நம்ம சாப்பிட்றதுக்காக குழந்தைங்களுக்கு சர்க்கரை தேங்காய் இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் இல்லைங்களா. டக்குன்னு எடுத்து போட்டு ஒரு லைட்டாக பூரியில் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒட்டி எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியது. பொரியட்டும். இது இன்னும் 2 நல்லா பொரிஞ்சாச்சு. இது மெதுவாக எடுத்து டிஷ்யூ பேப்பர்லேயே போட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் ஆயில் இருக்கிறதும் இதில் ரைட்டாக இனிப்பு உள்ளே வச்சுருக்கிற பூரி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கான இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இது கூட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரூட் எதான ஒரு மாம்பழம் எதான ஒரு பனானா மாம்பழம் எதான ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரிஷனும் கிடைக்கும். நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம், அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். கமெண்ட்ஸ் எதுவும் வர்றதே இல்லை, கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும், நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.